வணக்கம் and welcome to home cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி பாப்கார்ன் சிக்கன். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 300 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்து சின்ன துண்டுகளா நறுக்கி தேவையான அளவு உப்பு, 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி, மிளகு பொடி 1/2 டீஸ்பூன், Oregano 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், தயிர் 1 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த சிக்கன் பீஸஸை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி 1 மணி நேரம் ஊற வைக்கணும். 1 மணி நேரம் ஆயாச்சு. சிக்கன் பீசஸ் பார்த்தீங்கன்னா இந்த மசாலாலாம் நல்லா ஊறி இருக்கு. இப்போ இந்த பீசஸ் எடுத்து முதல்ல மைதால டிப் பண்ணணும். டிப் பண்ணி ரோல் பண்ணி எடுத்துட்டு அடுத்தது தயிரில் டிப் பண்ணி கடைசியில் ஓட்ஸ் இல்லைனா பிரெட் க்ரம்ஸ் ஏதாவது ஒன்றில் நல்லா ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி இந்த ரோல் பண்ண சிக்கன் பீசஸ் எல்லாம் எடுத்து ஒன்று ஒன்றா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ உங்களோட பாப்கார்ன் சிக்கன் தயார். காஷ்மீரி சில்லி பவுடர், உப்பு, ஆரிகானோ, மிளகு பவுடர், பூண்டு பவுடர் இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு மசாலா பவுடர் மாதிரி இருக்கும். அதை எடுத்து லைட்டாக கடைசியில் இந்த பாப்கார்ன் சிக்கன் மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பாப்கார்ன் சிக்கன் தயாராக இருக்குது. பாப்கார்ன் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது நீங்கள் கெச்சப் இல்லைனா மேனேஸ் வச்சு சாப்பிட்லாம். ஸோ இந்த ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி ருசிச்சு சாப்பிடுங்க. You can get a copy of our first edition of the home cooking book on Amazon and 21 Frames.